அண்மைச் செய்தி. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கையை வானிலை ஆய்வு மையம் விடுத்திருக்கின்றன. மன்னார் வளைகுடா, அதனை ஒட்டிய குமரிக்கடல், தென் தமிழக கடலோர பகுதிகளில் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக 7 மாவட்டங்களில் இன்று அதி கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றன. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் லோகநாதன் இணைப்பில் இருக்கிறார். லோகநாதன், வணக்கம். எந்தெந்த பகுதிகளில் அதிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? தொடர்பான முழு விவரங்களை சொல்லுங்க. மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் மற்றும் தென் தமிழக கடலோர பகுதிகளில் ஒரு மேலடுக்கு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி ஒன்று நிலவுகிறது. இதன் காரணமாக புதுவை மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு சுமார் 40 கிலோமீட்டர் முதல் 50 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும். லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதே போன்று கோயம்புத்தூர், தேனி, நீலகிரி, திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் அதி கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும், தூத்துக்குடி, விருதுநகர், மதுரை, திருப்பூர் மற்றும் ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், நாமக்கல், கரூர் மற்றும் திருச்சிராப்பள்ளி ஆகிய மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக 16ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரை இந்த மழையானது பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும், தமிழகம் உள் மாவட்டங்கள்ல பெரும்பாலான இடங்களில், தமிழக கடலோர மாவட்டங்கள்ல அநேக இடங்களிலும் மழை பெய்துள்ளது. குறிப்பாக கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழை அளவு பார்க்கும் பொழுது தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை பகுதியில 16 சென்டிமீட்டரும், சிவகங்கை சிங்கம் புணரி பகுதியில 14 சென்டிமீட்டர் மழையும், திருவாரூர் மன்னார்குடியில 13 சென்டிமீட்டர் மழையும், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், அதிராமப்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளில் 11 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகி இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. விரிவான தகவல்களுக்கு நன்றி லோகநாதன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.